இந்த வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டதாங்க வெஜிடபிள் பிரியாணிக்கு ஒரு மரியாதை. ஆனா அவங்க வழக்கம் போல நாங்களும் வேலைக்கு முடிச்சுட்டு வரும்போது என் ஃப்ரெண்டு காய் சாதம் செய்யலாமாடா அப்படின்னு சொன்னா, என்னன்னு காய் சாதம் அப்படி நான் யோசிச்சு அப்புறமா தான் தெரியுது வெஜிடபிள் சாதம் காய் சாதம் சொல்லியிருக்கான்ட்டு. எங்க ஊர் சைட்லாம் வெஜிடபிள் தான் சொல்லுவோம், உங்க ஊர் சைட்ல என்ன சொல்லுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் ஆச்சு அப்படின்ட்டு நானும் ஓகே சொல்லிட்டு அரிசி ஒரு பக்கம் கழுவி வச்சுட்டு தக்காளி வெங்காயம் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கான எல்லாத்தையும் பண்ணிட்டு உப்பு இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட் அரிசி போட்டு குக்கரை மூடி விசில் வந்தோடனே எடுத்து பார்த்தோன்னா அந்த பிரியாணியை பார்க்கும்போது செம டெப்டிங்கா இருந்துச்சுங்க. அதுவும் நாங்க செஞ்சது பேச்சுலர்ஸ். இந்த பிரியாணி பாருங்களா இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் இந்த அளவுக்கு எக்ஸைட்டடா இருக்கேன், இந்த சாப்பாடு இந்த அளவுக்கு வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. கடைசி வரைக்குமே ஏதாவது சொதப்பிட்டு இருந்தாங்க நினைச்சேன். இப்படியே பேசிட்டு என்ன பாக்குறேன் நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்கன்ட்டு நானும் டேஸ்ட் பார்க்கலாம் ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனியனுக்கும் இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கும் சும்மா வல்லுதுங்க. ஆனா டேஸ்ட் தாங்க சொன்னேன். இதை சாப்பிட்ட உடனே எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோணுதுங்க. பேட்ச்ல நாங்க 2 பேரு பிரியாணி சும்மா தாறுமாறு. உங்க பேச்சுலர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. பாய் பாய்.